ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மம்தா தமிழ் டாக்ஸ். எல்லாரும் நல்லா இருக்கீங்களாப்பா? எனக்கு ஒரு சந்தேகத்தை இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. வேலைக்கு போகாம வீட்டில் இருக்க பெண்களை ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஹவுஸ் ஒய்ஃப்னா என்னங்க? ஹவுஸ்னா வீடு, ஒய்ஃப்னா மனைவி. வேலைக்கு போற பெண்களை ஆஃபீஸ் ஒய்ஃப் அப்படின்னு யாருமே சொல்றது இல்ல. வீட்டில் இருக்க பெண்களை மட்டும் எதுக்கு ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்றீங்க? வீட்டு மனைவியா? இந்த நாட்டு கத்திரிக்கான்னு சொல்றாங்களே அந்த மாதிரி வீட்டு மனைவியா அவங்க? வீட்டுல எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? வேலைக்கு போகாதவங்களை பார்த்து நீ சும்மா தானே இருக்கேன்னு யாருமே சொல்லாதீங்க. வீட்டுல இருக்க பெண்களுக்கு கொஞ்சம் நெஞ்ச வேலையா இருக்கு. ஆபீஸ் போற பெண்களாவது ஒரு பொரியல் ஒரு கூட்டு செஞ்சு எடுத்துட்டு போயிடுவாங்க. வீட்டுல இருக்கவங்கள என்ன திரும்ப சொல்லுவாங்க? அங்க இருந்து போன் போடுவாங்க. சப்பாத்தி கொஞ்சம் செஞ்சுட்டு நீ சும்மா தானே இருக்க, சென்னா கொஞ்சம் பண்ணிடுன்னுவாங்க. சும்மா இருக்கேன்னு சொல்ல. இதே தாங்க யாராவது கணக்கெடுக்க வந்தா கூட, நீங்க வேலைக்கு போறீங்களா? இல்லங்க, நான் ஹவுஸ் ஒய்ஃப், வீட்டுல சும்மா தாங்க இருக்கேன் அப்படின்னு ஏன் தாழ்மையா சொல்றீங்க? ஏங்க, வேலைக்கு போக எனக்கு நேரம் இல்லைங்க, வீட்டுல நிறைய வேலை இருக்கு, அதனாலதான் நான் வீட்டுல இருக்கேன். வேலைக்கு போறவங்க போறாங்க, நான் பொறுப்பா வீட்டை பாத்துக்கணும்ல, அதனால நான் வீட்டுல இருக்கேன்னு சொல்லுங்க. அதிங்க ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்ற வார்த்தையை உங்க வாழ்க்கையில இருந்து எடுத்துடுங்க. எந்த ஹவுஸுக்கு நீங்க ஒய்ஃப் கிடையாது. உங்க ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் நீங்க ஒய்ஃப். ஹவுஸ் ஓனர்னு ஒருத்தர் இருக்காரு இல்ல, அவர் மாசம் மடங்கு வாங்குறாருல, அவங்க ஒய்ஃப் நம்ம என்னன்னு சொல்றது? அதனால நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் சும்மா இருக்கோம் அப்படின்லாம் இனிமே சொல்ல வேண்டாம்.